ஹை ஹலோ நண்பர்களே எப்படி இந்த பக்கம் போச்சின் லிங்க் மின்சஸ் மன்கோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறேன். பைக்கு முன்னால் உள்ள எபிசோட்லாம் பார்க்கலாம். இப்போ பார்த்துட்டு வந்துருங்க. அப்பா உங்களுக்கு இந்த எபிசோட் தெரியப்படி நண்பா சேனலுக்கு எபிசோட் வந்து மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டிட்டுருங்க. அங்கே எபிசோட்டுக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் மாஸ் என்ட்ரியோட போட்டுருப்பா. நம்ம எல்லாரும் வச்சு நம்ம எலிசா பெற்றோட தங்கச்சியே கலாய்ச்சிட்டு இருக்கல. நம்ம ஹீரோயின் அந்த கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சி சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோயின் எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, அவளை போட்டு கலாய்ச்சிருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் மிரட்டிப்பா. அவங்க அதெல்லாம் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கும்போது யாரு நீ அங்கே உள்ளாக்கள்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது கமலியா பார்த்தா அப்போ நம்ம ஹீரோன் சொல்லுவா, ஏய் நீ 127வது இடம் தானே ஏன்னா எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் விரல கடி கேட்பா. அவங்க கோமம் இருக்கு. என்னைய பார்த்தா அடிச்சு அப்படி சொல்லியாடா, அப்படியே நான் போவே இல்லையா, நான் 127 நான் 77வது இடம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நீ யார் அப்படின்ற மாதிரி கேட்கல. நம்ம ஹீரோன் பாப்பா, நான் யாரா என்னைய தெரியா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்போ அதில் கேட்கும்போது யாரு நீ சொல்லு அப்படின்ற மாதிரி அதெல்லாம் எரிஞ்சு விழுந்து விட்டிக்கும்போது அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா, 127வது இடத்துல இருந்துக்கிட்டு உலகிட்ட நான் பேசணுன்ற எந்த அவசியமும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அவள் கத்திட்டு இருப்பா. நான் 127 இடம் இல்லை, நான் 77வது இடத்துல இருக்கேன் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிக்கிட்டு இருப்பா. அவள் கத்திக்கிட்டு இருப்பா, என்ன சொல்ற நீ அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங் ஃபீல் ஆச்சு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிப்பா, உனக்கு பெட்ரோ தெரியும் தானே, நான் பெட்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பா. எலிசாட பிரதர் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா. அப்போ அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி அவ கேட்கும். அவனுக்கு ஆர்சியனை தெரியும், ஆர்சியன் தெரியும் தானே அப்படின்ற மாதிரியே கேட்டுருப்பா. ஆர்சியனா, ஓ அவனை தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. ஆர்சியனு அவனை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா நம்ம ஹீரோயின். அவனுக்கு ஒன்றுடா இவன் வருவான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கு என்ன அப்போ டேரக்டா மேட்டருக்கு அப்படின்ற மாதிரி பொம்பளை ஹாத்து. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா, எலிசா இருக்கல எலிசா அவளை கஷ்டப்படுது இருந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா எல்லாரும் வருவானல்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா. லுட்வில் இருக்கான் தெரியுமா, ரவி இருக்கான் தெரியுமா, எனக்கு ஒன்றுடா அவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டுப்பா. அதுக்கு என்ன பண்ணி டேரக்டா பேட்டருக்கு வரப்போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. எலிசா இருக்காவே, எலிசாக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பேர் எலிசாட தலையத்தில் ஆகிக்கிட்டு இருப்பா. எலிசாக்கு இது பிடிக்கி ஃபீலிங் என்ன ஃபீலிங்ன மாதிரி எலிசா பார்த்துட்டு இருப்பா. எனக்கு இந்த ஃபீலிங் பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிட்டுப்பா, எலிசா வந்து எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லி விட்டுருவா. இவ்வளோ நேரம் என்ன சொல்றேன்னு தெரியாம இருந்த எலிசாக்கு இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அப்படி சொன்னோடனே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்கீங்க. அப்போ அங்கே உள்ள அந்த பொம்பளை கத்திட்டு இருப்பா, என்ன சொல்ற நீ அப்படின்ற மாதிரி கேட்டுட்டியா, அவ்வளோ நேரம் வந்தா ஏதோ உளறிக்கிட்டு இருக்கியா, என்ன சொல்ற யாரு நீ அப்படின்ற மாதிரி கேட்டுட்டீங்களா. நம்ம ஹீரோயின் சொல்லுவா, என்ன தெரியாப்பா, நான் தான் டாப்பர், நான் தான் இந்த எக்ஸாம்லேயே பெஸ்ட் ரேங்க், என்னையே மறந்துட்டீங்களே நீங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா. அதெல்லாம் மிரண்டு வைத்திக்கு போல், எது எக்ஸாமில் டாப்பா அப்படின்ற மாதிரி அதற்கு சாக்கா இருந்தீங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா அவங்கள்ட்ட, இனிமேல் யாரையும் துன்புறுத்துறத கேள்விப்பட்டேன் அன்றைக்கெல்லாம் பொம்பளை ஹத்துவா, எங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற நடுவில் பிரச்சனை, நீ எங்க இருந்து வர அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து அதில் கேட்டுட்டு அவள் நம்ம ஹீரோயின் அவளுக்கு செல்லப்போ பதில் சொல்லப்போ பேசின பேச்சுக்கு பதில் சொல்ல போய்க்கல. திரும்பி பின்னால் யாரை நம்ம ஹீரோனை கூப்பிட்ட மீதிங்க. நம்ம ஹீரோயின் யாராது அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்குறா. யார் என்னைய கூப்பிட்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்தா அங்கே கமலியா அப்படின்ற மாதிரி ஒரு கத்திட்டு ஓடி வரான். யாண்டு பார்த்தா நம்மளோட ஆர்சியன் தான். என்ன சொல்கிறான் அந்த பிளாஸ்டர், எங்கட வீட்டுக்கு நீ போவே வர அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து கேட்டுட்டு இப்போ ஆர்சியன் அவன் என்னட்டு அப்படி தான் சொன்னான் அப்படின்ற மாதிரி சிலைகளை பெற்று அங்கே இருந்து ஆமா என்ன வாய் தர சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிட்டு இருந்தேன் பயப்பில். ஆளுக்கு பெட்டு கிடைச்சோடனே போட்டார் நம்மளோட ஆர்சியன்ட்ட இது நம்ம ஹீரோயின் வரப்போறன்றது. அவனுக்கு வயிறு அறிஞ்சிருக்கு. ஆர்சியனுக்கு என்ன நீ சொல்ற, அவன்ற வீட்டுக்கெல்லாம் நீ போவே வர அப்படின்ற மாதிரி ஆர்சியன் கத்திக்கிட்டிப்பா நம்ம ஹீரோனை பார்த்து. சொல்லு கமலியா சொல்லு, நீ போக மாட்டேன்னு சொல்லு அவன்ற வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஆர்சியன் கேட்டுட்டிப்பா. இதெல்லாம் பார்க்குற பக்கத்துல இருந்த அந்த பொம்பளைக்கு கடும் கோவம் வந்திருக்கு. என்ன செய்யறான் அவள் அப்படின்ற மாதிரி அவக்கு கடும் கோவத்துல இருந்துச்சு. இப்போ என்னையில வாயும் பேச முடியாத பக்கத்துல 2 பேர் இருக்கானல் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி எம்பேரசிங்கா ஃபீல் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன செய்வேன், நானே வாலண்டியரா வந்து பிரச்சனையில் இன்வால்வ் ஆயிட்டேனே அப்படின்ற மாதிரி ஆளுக்கு என்ன செய்யறேன்னே தோணிறியா. அப்போ நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீப்பா. இவளால் நம்ம ஒன்றும் பேச முடியாது அப்படின்னு கூட நம்ம ஹீரோயின் எலிசா பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்பா. இப்போ நீ ஓகே தானே, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் எலிசா பார்த்து கேட்பா. கேட்டுவிட்டு அவள் 2 பேரையும் பதில் சொல்லிட்டுப்பா. அவள் 2 பேரும் அங்கே கத்திட்டுப்பா. அவள் எலிசா பாப்பா அவங்க 3 பேரையும் பார்த்து விட்டு ஒரு மாதிரி ஃபீலாக இருந்தீங்க. எலிசாக்கு என்ன சொல்லணும்னு தெரிஞ்சிரியே. அப்போ கட் பண்ண அஞ்சல நம்ம ஹீரோயின் நடந்து போய்த்துட்டுச்சிக்கல யாரோ கூப்பிட்றா நம்ம ஹீரோயின். ஏன்ட்டு பார்த்தா நம்ம ஹீரோனை எலிசா கூப்பிட்டுட்டுப்பா. கமலியா அவனைட்டு ஒன்று சொல்லணும் நில்லு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு நம்ம ஹீரோனை பார்த்து சொல்லுவா எலிசா, கமலியா ரொம்ப நன்றி என்னை காப்பாற்றினதுக்கு அந்த இடத்துல இருந்து அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் சொல்லுவா, இல்லை நான்லாம் ஒன்றும் காப்பிடல, அந்த முட்டாள் பிளாஸ்டருக்கெல்லாம் நான் பாடம் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தேன், எந்த ஸ்டைலில் கற்றுக் கொடுத்து தான் அவளுக்கெல்லாம் விளங்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு பேசிட்டுப்பா. நான்லாம் ஒன்றும் பெருசாக செய்யலை, அதெல்லாம் கண்டுக்கல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கல. எலிசா சொல்லிட்டு இப்போ என்ன இருந்தாலும் என்னை பரவாயில்ல, என்னைய ரொம்ப மன்னிக்கிறு, நான் உனக்கு ஏதாச்சும் செஞ்சிருந்தேன் என்னைய மன்னிக்கிறு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன்ட்ட எலிசா கெஞ்சிட்டு இருப்பா. என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் பாப்பா என்ன அந்த பொம்பளை திருந்திட்டாவோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நம்ம ஹீரோனுக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் போட மன்னிப்பா நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி
சொல்லிக்க அதுக்கு சாக்கா இருந்துச்சிங்க. எலிசாக்கு என்ன சொல்ற அப்படின்ன மாதிரி கமலியா பார்த்துட்டு இருப்பா எலிசா. ஏன்னா நம்ம ஹீரோன் ஓலோ டாக்குன்னு ஏத்துக்கிட்டா, நான் செஞ்சது அவ்வளோ பெரிய தப்பு, மாடியில இருந்து தள்ளி விட்டா அப்படின்ன மாதிரிலாம் எலிசா யோசித்து பார்த்திப்பா. நம்ம ஹீரோயின் சொன்ன அந்த ஒரு வார்த்தையில எலிசாக்கு பழைய பிளாஷ்பேக்ல ஞாபகம் வந்துருச்சு. நம்ம ஹீரோனோட எலிசா பழவிரிப்பா. நம்ம ஹீரோனும் எலிசாவோட ஒரு மாதிரி ஃப்ரெண்டாக தான் பழவிரிப்பாங்க. ஆனால் எலிசா வந்து நம்ம ஹீரோனை ஒரு மாதிரி துரோகம் பண்ணுற மாதிரி பார்த்துருப்பா. அதெல்லாம் எலிசாக்கு ஞாபகம் வந்து ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாகவே இருந்துச்சு. என்ன இப்படி சொல்லிட்டா இவோ, நம்ம ஓகே எவ்வளோ செய்ய பார்த்திச்சா அப்படின்ற மாதிரி சொல்லி எலிசா மனம் திருந்திடுற அந்த இடத்துலயே. திருந்தி நம்ம ஹீரோனுக்கு எல்லாம் அதிக பாசம் வரும் இந்த இடத்துலயே வச்சு. நம்ம ஹீரோனை பார்த்து ஒரு மாதிரி ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருப்பா எலிசா அந்த இடத்துல. என்ன சொல்கிறேன்னு தெரியாம எலிசா அதுக்கிட்ட நின்று பார்த்துட்டுச்சிக்கலாம். நம்ம ஹீரோயின் சொல்லுவா, எலிசா நீ என்ன அந்த தேட்டர் கிளப்பில் ஜாயின் பண்ண போறியா இல்லையா, அந்த தேட்டர் கிளப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான அவனோட பேரை கொடுக்கலையா நீ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கல. எலிசா சொல்லிட்டு இப்போ ஒரு மாதிரி தயங்கிட்டு இருப்பா. நான் என்னத்தை சொல்ல அப்படின்ற மாதிரி அவள் தயங்கிட்டு கேட்கல. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, என்ன அந்த பொம்பளை இவோ என்ன பேர் கொடுக்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சாக்கா இருந்தீங்க. அதில் பேசுகிற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த பொம்பளை பேர் கொடுக்காம இருந்தால் நான் எப்படி டான்ஸ் கற்றுக் கொடுக்குறேன், நான் எப்படி ஜுவலின் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணுறது நம்ம ஹீரோனுக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் பெருமூச்சு விட்டு போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கியா, இந்தாம்மா பொண்ணே அவஞ்சல்றான் இவஞ்சல்றான்டெல்லாம் பேச்சை கேட்டுக்கிட்டு நீ ஒன்றை திறமையே உள்ள மறைச்சி வச்சுக்கல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. அப்போ எலிசா பாப்பா என்ன இவ திடீர்ந்த மாதிரி ஏதோ பேசுகிறா அப்படின்ற மாதிரி எலிசா பார்த்து வச்சுக்கல. நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா, எவஞ்சனாலும் பரவாயில்ல நீ உனக்கு பிடிச்சதை செய்ய அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கல. எலிசாக்கு இது புதுசாக இருந்துச்சு, என்ன இவ இப்படியெல்லாம் சொல்கிறா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பாப்பா. உனக்கு பிடிச்ச விஷயத்த நீ செய்யக்கல, ஒவ்வொருத்தனும் ஒரு மாதிரி பேசுவாங்க, அதெல்லாம் பார்த்து நீ எப்பவும் கணக்கெடுக்க அப்புறம் அவனோட ரெஸ்டத்துக்கு அவனுக்கு பேசிக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் நம்ம பெருசாக எடுக்க போறேன்ல. எலிசா கத்துவா, ரொம்ப நன்றி கமலியா இந்த அட்வைஸுக்கு அப்படின்ற மாதிரி எலிசா கத்திக்கிட்டு இருப்பா. எனக்கு இது ரொம்ப ரொம்ப தேவைப்பட்டுக்கு அப்படின்ற மாதிரிலாம் கத்தி விட்டு சொல்லிக்கிட்டு இருப்பா. சரி நான் சேர்ந்துருவேன் அந்த தியேட்டர் கிளப்ல, ஆனால் நான் ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன்னு எனக்கே சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எலிசா சொல்லிக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயினை பார்த்தா அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா. மனசுக்குள்ளே நினைக்கிட்டு இருப்பா நம்ம ஹீரோயின் பெஸ்ட் ஐடியா எடுத்து வைக்கிறதுக்கு தயங்கிக்கிட்டு இருக்கா. அவளை பார்த்தாலே விலங்குன்ற மாதிரி சொல்லிக்கல. அவள் ஒரு மாதிரி பாவமாக பார்த்துட்டு இருப்பா. நான் செய்ய முடியுமா என்னால் செய்ய முடியுமாண்டா அவள் ஒரு மாதிரி தயக்கத்திலே இருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா, நீ ஒன்றும் கவலைப்பட அப்படின்றவா. இதான் கிடைச்ச நம்மளுக்கான சான்ஸ் அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோயின் ஜுவலியன் ஃபேமிலிகளை நுழைறதுக்கான சான்ஸ் போட்டு ஒரு மாதிரி வில்லத்தை நம்ம சிரிச்சு போட்டு நம்ம ஹீரோயின் பிளான் போட்டா. உடனே நம்மளோட எலிசா கிட்ட பெய்த்து நீ ஒன்றும் கவலைப்படாத எலிசா, நான் உனக்கு டீச் பண்ணுறேன், நான் வந்து உனக்கு எப்படி ஆக்ட் பண்ணுறேன்னு உனக்கு டீச் பண்ணுறேன், நீ அதுலேருந்து கற்றுக்கலுவா அப்படின்ற மாதிரி சொல்லுவா. என்னை முழுசாக நம்ப அதே போதுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிவிட்டு ஒரு மாதிரி சிரிப்பா. பயப்பில் இதில் மடங்காத ஆள் இருக்கா, நம்மள ஆக்டிங்கில் எவனும் அடிச்சிக்கலையில அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா. என்னோட யாராலையும் நடிக்கிறதுல திறமையாக இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு நான் உனக்கு டீச் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. எலிசா பாப்பா நீ டீச் பண்ணுறீ அப்படின்ற மாதிரி எலிசாக்கு சந்தோஷமா இருந்துச்சு, டீச் பண்ண ஒரு ஆள் கிடைக்கிட்டு அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம ஹீரோயின் பெருமையை அடிச்சுட்டு இருப்பா, நான் உனக்கு கற்றுக்கிறேன், நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் எவ்வளோ பெரிய தௌலத்தான ஆள், நான் உனக்கு கற்றுத்தரேன், நீ ஒன்றும் பயப்படா, நீ என்ன அசிஸ்டன்ட் ஆயிரி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஏகப்பட்ட விட்ட போடுவா. கேட்டோடனே நம்மளோட எலிசாக்கு சாக்கா இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படியெல்லாம் சொல்கிறாவே எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சப்போர்ட்டர் கிடைக்கிட்டா அப்படின்ற மாதிரி நம்ம எலிசாக்கு சந்தோஷமாக ஃபீல் ஆகிருச்சு. அப்போ எலிசா நம்ம ஹீரோன்ற சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு விட்டு நம்ம ஹீரோன் அங்கே கிளம்ப போய்க்கல, கொஞ்சம் ஏறி அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டு நம்ம ஹீரோனை பார்த்து சொல்லுவா, எலிசா கொஞ்சம் ஏறி கமலியா, நான் பார்த்து அந்த தியேட்டர் குரூப்பில் நான் என் பேரை எழுதிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன்ட்டு சொல்லி போட்டு எலிசா அங்கிறதுக்கு சட ஓடிப்பா. நான் பார்த்து அந்த இல்லை என் பேரை போட போகிறேன், நான் கட்டேன் சேர்றேன் தியேட்டர் குரூப்பில் ஆக்ட் பண்ணுறேன், பெஸ்ட்டாகவே என்னை பெஸ்ட்டை கொடுத்து ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம எலிசா சொல்லிக்கிட்டு அங்கிறது ஓடிப்பா. நம்ம ஹீரோன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்து இப்போ நம்ம எலிசா வாரத்துக்காக நைட்டாகவும் ஆகிருக்கு, அந்த இடம் ஃபுல்லாக இருட்டி இருக்கி. நம்ம ஹீரோயின் பாப்பா சாக்கோட எலிசா போனாலே இன்னும் திரும்ப வரல அப்படின்னு வர நம்ம ஹீரோனுக்கு சாக்கா இருந்துச்சிங்க. அவள் என்ன செய்யற அவ்வளோ நேரத்துக்குண்டாக்கல. நம்ம ஹீரோனுக்கு அப்பா ஞாபகம் வர நம்மளோட பெட்ரோ சொல்லிப்பாங்க அந்த தியேட்டர் குரூப்பில் நைட் டைமில் ஒரு கோஸ்ட் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொன்னேன். நம்ம ஹீரோனுக்கு ஞாபகம் வரு, அடடா அதை மறந்துட்டே எலிசா இப்போ என்ன எலிசாக்கு என்ன நிலைமை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு சாக்கா இருந்துச்சிங்க. இரு வார எலிசா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் ஓடிப்பா. அங்கே போய் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட எலிசாட கழுத்தை பிடிச்சிட்டு ஒரு கோஸ்ட் நெவிச்சிக்கிட்டு இருக்கீங்க. நீ எல்லாம் ஆக்ட் பண்ண சரிப்பட்டே வர மாட்டா அப்படின்ற மாதிரி அந்த கோஸ்ட் சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின் என்ன செய்யறா நீ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அரட்டி விட்டுருவோம். அந்த கோஸ்ட்டை பார்த்தா அந்த கோஸ்ட் ஒரு மாதிரி பயங்கரமாக பேச வச்சுட்டு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குங்க, யாரு நீ அப்படின்ற மாதிரி அந்த கோஸ்ட் ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதோட எபிசோட் முடியுது கைஸ், அடுத்த எபிசோட்ல சந்திப்போம்.